ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குன்னூர் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த குன்னூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது வந்துட்டு ஊட்டி குன்னூர் அப்படின்னாவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு கிளைமேட்டு, அங்கங்கே வந்துட்டு மிஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யும், அந்த மாதிரி வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இது. ஸோ இந்த டூரிஸ்ட் பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குன்னூரில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு இது இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இது நிறையா விஷயம் வந்து இங்கே தெரியுது. பட் நமக்கு வந்து யாருக்குமே இந்த விஷயம் தெரியறதில்லை. பட் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு தாங்க தெரியுது. ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கள் வந்து பார்த்துருக்கோம். பட் ஒரு ஊரே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுது அப்படின்னா அது இங்கே தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து முத்துப்பல்லாக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து 79 வருஷமாக வந்துட்டு இந்த முத்துப்பல்லாக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்காட்சியில் வச்சு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ரொம்பவுமே இந்த குன்னூர் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாக வந்து நமக்கு வந்து ஒரு கொடுத்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. பட் நமக்கு டைமே கிடைக்கல ஆக்சுவலாக. பட் இந்த ஃபெஸ்டிவல் எண்டில் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த முத்து பல்லாக்கு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79 வருஷமாக வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே வந்துட்டு கோலாகலமாக வந்து இங்கே நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இது யார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சேவா சங்கம் தான் வந்து இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க இந்தியன் பேக்கரி எல்லாத்துக்குமே தெரியும், குன்னூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான பேக்கரி வந்து இந்தியன் பேக்கரி. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்து. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு 3-3:30 அங்கே போயிட்டேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக தாங்க இருந்தது. அங்கே இருக்க அந்த பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு, அந்த நடன நிகழ்ச்சி எல்லாமே வந்து பார்த்துட்டு கண்டுகளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து போக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ குன்னூர்னாவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் காஃபி தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கேன், ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு. ஸோ ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே இருக்க மக்கள் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்க கிளைமேட் ஆகட்டும் தெரியல, பட் இங்கே அந்த கேரளாவோட ஸ்டைலில் வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. போக வந்து ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ க்ரௌடுங்க. எங்கடா இருந்தீங்க, இத்தனை மக்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ மக்கள் அங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அத்தனை மக்களை வந்து பார்க்க முடியுது ஈவினிங்க்கு அப்புறமே. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம குன்னூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா டிராஃபிக்குங்க. பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும், இல்லை சீசன் டைம் ஆகட்டும், மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே பண்ணிடுவாங்க ரூட்டை. ஸோ நீங்கள் மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வரீங்க அப்படின்னா ஒன் வேல தான் வரணும். ஸோ திருப்பி நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோத்தகிரி வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்தோம். பட் பைக்குங்கிறனால ஈஸியாக வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இ பாஸ் வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இ பாஸ் வந்து போட்டு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு இல்லை வந்து சம்மர் டைமில் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கோயில் என்ன கோயில்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்டி மாரியம்மன் கோயில். ஸோ இந்த கோயில் வந்துட்டு கரெக்டாக குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த கோயிலில் எப்போல்லாம் ஃபங்க்ஷன் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் சித்திரை நாளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து வரும். ஸோ இந்த கோயில் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவுமே வந்துட்டு கோலாகலமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே. ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த எக்ஸாம் முடியிற டைமு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகி அந்த சீசன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருவாங்க. ஸோ இது எப்போ வைப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் ஷோ இதெல்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ இங்கே நான் போயிருந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கடைங்க. ஸோ 1-2ன்னு நான் சொல்ல முடியாது, இங்கே அத்தனை கடைங்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்து போக எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே ஸ்வெட்டர்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயி, அப்புறம் கேரளா அல்வா, நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு கோலாகலமாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடக்கிறதுக்குமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வழியில் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே அந்த கோயிலுக்கு போயிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு இருந்தேன். இது போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு இந்த ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜ் வந்து போட்டு இங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரொம்ப அழகான ஊரை டெவலப் பண்ணது யாருன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்மால் பிளேஸ்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்த பிளேஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இருக்கும்போது
ஒரு குழந்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஊஞ்சல் வந்து ஆடிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து சொல்லும் போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க அம்மன் வந்துட்டு வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்து தண்டு மாரியம்மன் கோயில்னு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர் வச்சு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து கிராண்டாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. பல நூறு நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை வந்து ரொம்ப பில்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்டி மாரியம்மன் கோயிலோட டைமிங்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 3:30 8:30 வரைக்கும் வந்து அந்த கோயில் இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமிங் வச்சு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சாமியை வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு போகலாம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா பூக்கொண்டை மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பால் குடம் சொல்லி இங்கே நிறையா வந்து நான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த 1 வீக்குமே வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா நடக்கும். அதுக்கப்புறம் இந்த டான்ஸு, பாட்டு கச்சேரி, அது இதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குன்னூரே வந்து களைகட்டும் தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இங்கே. ஹே கைஸ், நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கலகாட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நம்ம லைட்டாக வந்து ஸ்மால் பிரேக் போகலான்னு சொல்லிட்டு நான் டேன் டீ போயிருந்தேன். அந்த டார்க் சாக்லேட் டீ வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன நடந்துன்னு சொல்லி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அந்த 6:30 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ஸோ அந்த நைட் டைமில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட் போட்டு குன்னூரை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து இங்கே இருந்து பார்த்தா தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்த டைமில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் எப்படா மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ ஒரு 1 வீக் நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ரொம்பவுமே வெத்தான ஃபங்க்ஷன் தான் சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட மெயின் இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முத்து பல்லாக்கு. ஸோ இந்த முத்து பல்லாக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முத்து பல்லாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து ரெடி பண்ணி அதில் அம்மன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வச்சு நம்ம ஊர்வலமாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே ரொம்பவுமே வந்து க்ரௌடாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்து பல்லாக்கு வந்து நல்லாவே அலங்கரிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதை நிப்பாட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வந்து சுற்றி வந்தாங்க. அம்மனை பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த முத்து பல்லாக்கு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நிறைய முத்துக்கள்லாம் வச்சு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே நல்லா ஜிகுன்னு இருந்தது. அம்மனை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்தளவுக்கு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவுமே வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேரளா ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலங்கரித்து அவங்க வந்து நிறையா பொம்மைகள்லாம் வச்சு பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வாங்க அதையும் காமிக்கிறேன்.
கைஸ் இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகுதுங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக்லேயும் வந்துட்டு நிறைய போலீஸ் வந்து நல்லாவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் கிளியர் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஸோ இந்த வண்டியில் பாருங்க கைஸ் எவ்வளோ முத்துக்கள் இருக்குன்னு ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெரிய பெரிய தேர்களில் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் விட இது ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஜிகிஜின்னு சொல்லி ரொம்ப லைட்டாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அலங்கரித்து வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே நேரில் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைலில் நடக்கிறதுனால இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டைல்லேயே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட அந்த சண்டை மேளமாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்பெஷலாக கொண்டு வர அந்த காவடி ஆகட்டும், அதுவுமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது கைஸ். ஏன்னா வந்துட்டு காவடி வந்துட்டு நம்ம இதில் நார்மலாக சின்னதாக இருக்கும். பட் இங்கே லைட்டெல்லாம் எரிஞ்சு வேற மாதிரி இருந்தது அந்த காவடியை பார்க்குறக்கு. இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ நிறைய அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க. ரொம்பவுமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலே வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா கலர் கலராக இருக்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த ஃபெஸ்டிவலே. வாவ், ரொம்பவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலோட காவடிங்க. ஸோ அந்த காவடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டெல்லாம் அலங்கரித்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க இங்கேருந்து சுற்றும் போது அவங்களுக்கு தலை சுற்றுதான்னு எனக்கு சரியாக தெரில. பட் அவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சு அவங்க சுற்றுறாங்க. பட் அந்த லைட்டுக்கு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. 2-3 நாள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. ரொம்பவுமே பார்க்குறக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிகிஜின்னு இருந்ததுங்க. ரொம்பவுமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனே. வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்து பல்லாக்க தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடு வழியாக வந்துட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேரளா கோயில் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பூஜை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு மார்க்கெட் வழியாக கொண்டு வந்து திருப்பி கோயிலுக்கே வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இது ரொம்ப வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் வந்துட்டு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இது அவங்க கொண்டு வந்த மேளமாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வச்சுருந்த அந்த லைட் செட்டிங் அதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட இதை நான் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருந்தேன். ரொம்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கால் வலிக்கிறதோ இல்லை வந்துட்டு ஏதாவது போர் அடிக்கிறதோ எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது ஒவ்வொன்றுமே. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஃபெஸ்டிவலில் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் கைஸ்.
மாரியம்மன் நினைக்க வேண்டிக்கிறோம். வரும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே தள்ளிடுங்க, அப்படி தள்ளிடுங்க, புரிவாங்க. அப்படியே பிரிண்ட் போயிருங்க. பாஸ்கரன்
ஹலோ ஹலோ நித்யா என்ற பெண் குழந்தை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா